உடல் நலத்தில் கவனம். ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்கக்கூடிய செயல்களில் ஏன் தடுமாற்றம்? விளைவி, அதாவது வினை விதைத்தால் வினை அறுக்கும் என்று சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்போம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா, செவ்வாய் பெயர்ச்சி பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க. 27/8/2024 முதல் 23/10/2024 வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர், காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் ஐயா. இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க. அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்து இருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலமாக இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமர போகிறார். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாரிக்க போறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். இந்த 58 நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க பெறுதையா. 4ஆம் இடத்துக்கு செல்றாரு செவ்வாய் பகவான். உன்னதமான இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது எப்படி சொல்றதுன்னா, இது வரைக்கும் நிலம் சார்ந்த விஷயத்திலேயோ உடல் சார்ந்த விஷயத்திலேயோ இது வரைக்கும் நாம் கவனம் எடுத்துக்காமல் இருந்தா, ஏன் நம்ம உடம்பு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கவனம் எடுக்கலைன்னா அந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். மீனராசிக்கு உடல் உபாதைகள் தீர்க்குமா? கண்டிப்பாக தீர்க்க போது. சற்று கலரை விட்டுட்டு தான் தீர்க்கும். ஒரு 10 நாட்கள் உடல் உபாதைகள் இருக்கும், அதுலேருந்து சரி பண்ணும். விவசாயம் சார்ந்தமாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், கல்வி உயர்நிலை கல்விகளாகட்டும், இதெல்லாம் இப்போ திருப்பி நம்ம தட்டி தூக்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் தடையாக இருந்தால் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு நாமளே பெரிய வெளியே வரப்போகிறோம். இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரப்போகிறோம் ஐயா. 4ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக 10ஆம் பார்த்தா பார்க்கும். அவருடைய பார்வை நேரடி பார்வையாக இது வரைக்கும் தொழிலில் இது வரைக்கும் மந்தனமான நிலைமையாக இருந்தால் அந்த வேலையெல்லாம் இனிமேல் சுறுசுறுப்பாக இருக்க போகுது. ஒரு ஸ்பீட்னஸ் இருக்கும் உங்ககிட்ட. அந்த ஸ்பீட்னஸ்ஸு கண்டிப்பாக மேலோங்கும். கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், உயர்நிலை கல்வியாகட்டும், இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், உடல் உபாதைகளாகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை தேவை. தாயார் வீட்டு சொந்தங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாட்களாகவும், அவங்கக்கிட்ட நாம் பக்குவமாக பேசிட்டு கவனம் தூரம் வந்துடணும். எதுவும் பேசக்கூடாது அதிகமாக. தேவையில்லாமல் சண்டை வந்துடும். அதுவே தண்டையை தொந்தரவாக கொடுத்துரும். இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் எதனா இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுருங்க. இந்த கோபதாபம்லாம் இந்த நேரத்தில் எடுத்துக்காதீங்க ஐயா. இந்த நேரத்தில் எடுத்தால் பெரிய தொந்தரவை நாம் உண்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். மற்றபடி வேலை சார்ந்த விஷயத்தில் உங்கள் வீரியத்தை செலுத்துங்க. அதெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாகவும், லாபம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேடாக எதுவும் தெரியல சுவாமி. 4ஆம் இடத்துல உடல் உபாதை அது எல்லாருக்கும் வரக்கூடிய சகஜமான ஒரு நிலைமை தான். ஏன்னா ராகு பகவானும் கடந்துட்டுருக்காரு, 7ஆம் இடத்துல கேது பகவானும் கடந்துட்டுருக்காரு. இது வரைக்கும் உன்னதமே இல்லை, எனக்கு திருமண பாக்கியம் கிட்டுமா, காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மீனராசிகாரங்களுக்கு இந்த மங்களகாரகனால் ஏற்படக்கூடிய புதிய நற்பலம் என்றால், உங்கள் வாழ்க்கையில் புதிய எண்ணங்களை உருவாக்கி, இது வரைக்கும் தோஷமே இருந்தாலும் அந்த தோஷத்தெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு அதெல்லாம் மொத்தத்தையுமே தடையெல்லாம் விலகிவிட்டு உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறார். இந்த போட்டி பொறாமைக்குள்ளே எல்லா சண்டை சச்சரவுக்குள்ளேயும் ஒரு நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கும். அடில் தடில் எல்லாமே நடந்திருந்தாலும் அந்த விஷயத்துலேயும் நம்ம மாறி அமைப்பை கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து நம்மளுக்கு திருமண பாக்கியம் கொடுத்துருவார். அந்த மாதிரி உன்னதமான காலம் சுவாமி இது. போட்டி என்றாலும் அந்த 4ஆம் இடத்தையும் குறிக்குது. வண்டி வாகனங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம். அதில் பழுதெல்லாம் ஆகும், அதெல்லாம் சற்று கவனத்தோடு இடுங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அதாவது துன்பத்தை விட இன்பம் அதிகமாக இருக்குதுய்யா.
வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும், நான் இல்லைன்னே சொல்லலை, அதை எதுவும் தொந்தரவு பண்ண முடியாது. அந்த காலத்தையும் நீங்கள் சரி செய்யக்கூடிய அமைப்புக்கு நம்மக்கிட்ட செல்வத்தையும் கொடுத்துருவாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இரவு நேர பயணம் என்பதை முதல்ல குறைச்சிக்கங்க. இந்த தூர பயணம் எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய காலமாகும். வேலையில் நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது ஐயா. செல்வங்களும் சேரும். உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் கொடுத்துனே இருக்க போகிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் இது வரைக்கும் தடையாக இருந்த வேலை அமைப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் தடைகளை உடைத்து புதிய பிஸ்னஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரப்போகுது. நம்மளுக்கு வேலை அமைப்பாகட்டும், வண்டி வாகனமாகட்டும், புதிய வாகனங்கள், கனரக வாகனங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க. அதாவது கால்நடையாகட்டும் அல்லது கனரக வாகனமோ நாம் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம் சுவாமி. அதன் மூலியமாக நல்ல வருமானத்தை தேட போகிறோம். புதிய வாகனங்களை வாங்கி அந்த வருமானத்தை கொடுக்க போகிறோம். ஒரு ஜேசிபியோ, ஒரு டிராக்டர் இது உழுவுறதோ அல்லது வண்டி வாகனத்தில் நம்ம கம்பெனிக்கு தேவையான உதிரி வாகனங்களை, இந்த இயந்திரங்களை செயல்படுத்துது, இந்த மாதிரி மெஷினரி ஒர்க்கர் இதெல்லாம் நம்ம செயல்படுத்தி நாம் முன்னுக்கு வர போகிறோம். கம்பெனியை நாம் டெவலப் பண்ண போகிறோம். வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண போகிறோம். அதாவது காராகட்டும், கால் டாக்ஸி கூட போட்டாவது நம்ம ஓட்டிக்கலாம் ஐயா அப்படின்ற மாதிரி எதனா ஒரு நம்ம செயல் திட்டங்களை மாற்றி அமைத்து பெரிய உன்னதமான காலத்தை நாம் தென்பட போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான காலங்களோ தவறான விஷயங்களோ வீடு கட்டாமல் இருந்தால் இந்த பாக்கியத்தை இப்பொழுது கிடைக்கும். வீடு மாற்றக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறீங்க. சின்ன உடல் உபாதைகள் எதனா இருக்க தான் செய்யும். அது எதுவும் பண்ண முடியாது சுவாமி. தாயார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்குங்க. திருப்பி உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாகவும் இருக்குது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீக்கி நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் திருத்தணி முருகனை வழிபடுவது மெரியும் பெரியும் சாலச் சிறந்ததாகவும், அதாவது கிருத்திகையோ சஷ்டி தினத்திலேயோ நீங்கள் மீனராசிக்காரங்க திருத்தணிக்கு தின்று வர அறுபடை வீட்டில் எதனா ஒரு வீட்டை பிடிச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு திருத்தணி முருகன் உங்களுக்கு பெரிய உகந்த தெய்வமாகவும், நீங்கள் செயல் திட்டங்கள் எதனா செஞ்சீங்கன்னா அதில் பெரிய முன்னேற்றம் காணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த கிருத்திகை தோரத்துலையோ அல்லது சஷ்டி தினத்திலையோ நீங்கள் முருகப்பெருமானை தரிசித்துட்டு வாங்க. அந்த முருகனையே உங்களுக்கு உகந்த தெய்வமாக மாறி ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் அல்லவா, வேலை சார்ந்த விஷயத்திலையோ காவல்துறையும் என்று சொல்லக்கூடிய அதாவது தேவர்களின் சேனாதிபதி என்பதால் உங்கள் வேலையில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் கூட தீர்ந்து பெரிய லெவலில் நீங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். நன்றி, வணக்கம்.